ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயா வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா சாரு நடந்த எல்லா விஷயத்தையுமே மகாலிங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த சீனு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன, அந்த மாயா கிட்டே சோரி கேட்க வச்சுட்டாப்பா, நான் இதை சும்மா விட போறதில்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினதும், கவலைப்படாதம்மா சாரு, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த மாயாவை வச்சு அந்த ரகுராமன் தலை குனிய வைக்கல, என் பேரு மகாலிங்க இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை வச்சு சாரு வேலையெல்லாம் வாங்கியிருப்பாங்க போட்டோ எடுக்கும்போது. ஸோ அதை நினைச்சு சீனு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மணி வராங்க. சூப்பர்டா சீனு, இப்போ தாண்டா என்னோட புள்ள, அன்னைக்கு நீ சாருவை ரொம்ப நெருக்கமா பார்த்துட்டு அதை பார்த்தது எனக்கு கடுப்பாயிட்டு, என்னடா இவன் தன்னோட காதலை மறைச்சிட்டு இந்த சாரு பின்னாடி திரியிறானின்னு. ஆனா இன்னைக்கு மாயாவுக்கு சப்போர்ட்டிவா பேசின பாரு, உண்மையிலேயே ஒன்னு புள்ளையா பெக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி மணி சொன்னது. அப்பா இப்போ எதுக்கு தேவையில்லாம முடிஞ்ச விஷயத்துல பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட்ங்கிறது கிளம்புங்க அப்படின்னும் போது, டே நடிக்காதடா, இங்க பாரு, உனக்கு இப்பவும் மாயா மேல இருக்கிற காதல் குறையவே இல்லை. ஆமா குறையல, அதுக்காக நான் சாருவை கல்யாணம் பண்ணாம இருக்க போறதில்ல, போக போக எல்லாத்தையும் மாத்திக்கலாம். ஏன்னா மாயா மேடம் சொல்லியிருக்காங்கப்பா இந்த குடும்பத்துக்காக மாத்திக்கணும்னு. ஆனா கண்டிப்பா நான் சாரு காலத்துல தாலி கட்டுறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்க இருந்து போனது தெரிந்த மாட்டா, படுப்பாவே பையன் எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி மணி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராமன் ஜானகியும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நம்ம ரகுராம் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயா ஜானகி வராங்க. என்ன ஆச்சுங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, காலையில் வரைக்கும் டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரகுராம் இல்லை ஜானகி, மாயா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னப்போ எதுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலைன்னு விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போதான் எல்லாமே புரியுது, ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சந்தோஷம் இல்லை, நம்ம ஃபோட்டோவை நாமளே பார்க்கும்போது அதை விட சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுராம் சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இங்க பார்த்தோம்னா மறுநாள் என்ன நடக்குதுன்னா எல்லாரும் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, சோ அதை ஃப்ரேம் எல்லாம் போட்டு நேரம் அந்த போட்டோகிராஃபர் கொண்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன பார்சல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் ஜோடியா இருக்கிற போட்டோ ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொருத்தங்களும் அவங்க போட்டோவை பார்த்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அந்த இடத்துல என்ன அழகா இருக்கு, என்னன்னா கண்ணாடியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், இப்போதான் போட்டோல அதுவும் அடிக்கடி பார்க்க போறேங்கிற மாதிரி ரமணி பாட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, இந்த வீட்டோட அரசியே நீங்க தான் பாட்டி, அதனால உங்க போட்டோ தான் எல்லாருக்கும் மெயினா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூத்துல ஆணி அடிச்சு நம்ம மாயா மாட்டி விடுறாங்க. இங்க பார்த்தோம்னா அடுத்தது நம்ம ஜானகி ரகுராம் போட்டோ, இவங்க தான் நம்ம வீட்டோட மகாராணி அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி ரகுராம் போட்டோவை மாட்டி விடுறாங்க. இது பார்த்து ஜானகி எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ராம பக்கத்துல தான் லட்சுமணே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால சிவராமன் சித்தப்பாட போட்டோ, ரகுரா பெரியப்பா போட்டோ பக்கத்துல இருக்கணும்னு அவங்க போட்டோவை மாட்டி விடுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க போட்டோவா மாட்டி விட்டுட்டு கடைசியா பாக்குறாங்க நம்ம சீனிச்சாருவோட போட்டோவும் இந்த பக்கம் தனா காத்தியோட போட்டோவும் இருக்கு. இப்போதைக்கு பெரியப்பா நீங்க 2 பேரும் ஜோடியா போட்டோ எடுக்கிறதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதனால நீங்க 2 பேரும் நல்லபடியா கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா உங்க போட்டோவையும் சொத்துல மாட்டி விடலாம் அப்படின்னு மாயா நம்ம தனா சீனு கூட சொன்னதும் தனாவும் சந்தோஷப்பட்டு, அப்படின்னா அது வரைக்கும் இந்த போட்டோ என்னோட ரூம்ல இருக்கட்டும் மாயா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரு என்ன பண்றாங்கன்னா, அது எப்படி மாயா, எப்படியோ எனக்கு சீனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதோ, அந்த போட்டோவை இப்போ மாட்டினா என்ன, கல்யாணத்துக்கு பிறகு மாட்டினா என்ன, இங்க பாரு அதெல்லாம் முடியாது, இப்போ இன்னைக்கே எங்க போட்டோவை மாட்டணும் அப்படின்னு சொன்னதும், இங்க பாருமா சாரு புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா தப்பா ஆயிடுமா, இங்க பாரு பெரியப்பா போட்டோ எடுக்க சொன்னதே பெரிய விஷயம், இதுல ஜோடியா இருக்கிற போட்டோவை மாட்டினா ரொம்ப தப்பாயிடும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நானே ரகுராம் பெரியப்பா பேசிக்கிறோம் அப்படின்னுட்டு சாரு பிடிவாதமா இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரகுராம் பாக்குறாங்க, எல்லாரும் போட்டோவும் மாட்டி இருக்கு. சோ இதை பார்த்து ரகுராமே சந்தோஷப்படுறாங்க. மாயா உண்மையிலேயே எல்லாரும் நல்லா இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் மனசுக்கு நிறைவாவும் இருக்கு அப்படின்னு சொன்னதும், அதான் பெரியப்பா அதுக்காகத்தான் இந்த சந்தோஷத்துக்காகத்தான் நான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னதும், இந்த பக்கம் சாரு பெரியப்பா நான் ஒரு விஷயம்
விஷயம் கேட்பேன், எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டது. சொல்லுமா சாரு, அது சரியா இருந்தா கண்டிப்பா நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னதும், நீங்க போட்டோ எடுக்கும் வரைக்கும் அனுமதி கொடுத்துட்டீங்க, அந்த போட்டோ மாற்றத்துக்கு அனுமதி கொடுக்கணும், அதான் நீ மாட்டிட்டீங்க, மாட்டினதுக்கு பிறகு அனுமதி கேட்டா நான் என்னத்தமா கொடுக்கறது, அது கிடையாது, சீனுவும் நானும் இருக்கிற போட்டோவை மாட்டி விடணும் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு சாரு, உனக்கு சீனுவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த போட்டோவை மாட்டிக்கலாம், அது வரைக்கும் வேணும்னா உன்னோட ரூம்லயே வச்சுக்கோ, அதுவும் உன்னோட ரூம்லயே நீ மாட்டக்கூட அப்படின்னுட்டு ரகுராம் அங்க இருந்து போனதும் மணியும் நம்ம சீனுவும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. சாரு வந்து செம்ம டென்ஷன் ஆகும்.